இங்க பத்தியா இந்த கல்ச்சல தக்காளி பழம் வாங்கிட்டு வர அனுப்பி விட்டாக்கா மரத்தடியில வந்து காலு மேல கால் போட்டு மைனர் மேல பட்டு கிடக்குறா. சரி ஒண்ணு நம்ம கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாக்க இங்க வந்து பட்டு கிடக்குறா. என்னடா இப்போ எதுக்கு நீங்க வந்தா? நான் எவ்வளவு அழகா யோசனை பண்ணிட்டு தானே பட்டு கிடந்தேன். இப்போ அந்த யோசனை எல்லாம் எடுத்து விட்டுட்டே வந்து இப்போ என்ன வேணும் உனக்கு? அவதார் படம் எடுத்த ஜேம்ஸ் கேமரன் கூட இப்படி யோசனை பண்ணிருக்க மாட்டாரு. நீங்க என்ன அப்படி என்ன யோசனை பண்ணி எந்த நாட்டை பிடிக்க போறியா? அவர் யோசனை பண்ணதெல்லாம் சப்ப பேட்டரி மாமா. நான் யோசனை பண்ணதை நீ கேட்டீன்னு வச்சுக்கோங்க, உடம்பெல்லாம் உனக்கு புல்லரிச்சு போயிடும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்பா. முதல்ல நீங்க என்ன யோசனை பண்ணி அதை சொல்லுங்க. இப்படி வந்து உட்காருமா சொல்றேன். நான் கேட்க போறது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும், பயமா இருக்கும். பயந்துடாத சொல்லிவிட்டேன். நான் பயப்படல, நீ பயப்படாம சொல்லு. இந்த முருங்கை மரம் இருக்குல்ல மாமா, அந்த முருங்கை மரத்துல நம்ம ஏறினாலோ இல்ல வளைச்சு உடைச்சாலோ உடஞ்சு போயிருது. ஆனா அந்த முருங்கை கீரையிலயோ முருங்கை காயிலையோ இரும்பு சத்து இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா? அப்படி இருந்துச்சுடா, இரும்பு சத்து இருந்துச்சுடா அந்த மரம் உடையக்கூடாது, அது வளைய தானே செய்யணும். அப்போ அவங்களுக்கு சொன்னது உண்மையா பொய்யா? நம்ம சேட்டா இது இவ்வளவு அறிவா கேட்கறானே. மரத்தடியில படுத்திருந்தாக்க ஞான உதயம் வரும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இவனுக்கு உண்மையிலேயே ஞான உதயம் வந்துருச்சோ? என்னம்மா அப்படி சாக்காயிட்டா? நம்ம கேட்ட கேள்வி அதே மாதிரி. இந்த கேள்விக்கு பதில் தெரியலையா உனக்கு? ஆமாப்பா, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியல. நீ என்ன பண்றா? நீ கேட்ட கேள்வியை போய் தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டுல எழுதி வச்சிரு. எழுதி வச்சுட்டு பக்கத்துல உட்காந்துக்க. வர்ற சந்ததி ஒன்றுல கேட்டு தெரிஞ்சுக்க. அது எப்படி கரெக்டா சொல்றா? இதை கூட நான் யோசனை பண்ணி தான் பண்ணிருந்தோம்மா. இந்த நம்ம கேட்ட கேள்வியை போய் தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சா என்ன அப்படின்ட்டு